இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இந்த மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு லைட்டா உப்பு போட்டு 3 விசில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். 1/2 கிலோவுக்கு 2.5 தக்காளி எடுத்துக்கிட்டோம், 5 பச்சை மிளகா, 3 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் நம்ம 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம 4 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். மட்டன் பிரியாணிக்கு ஏலக்காய் வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டா நல்லா இருக்கும். ஸோ ஒரு நசுக்கி நம்ம இப்ப 6 ஏலக்காய் போட்டிருக்கோம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா கையாலேயே சீக்கிரமா நல்லா வதங்கிடும். இது வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி. எங்க அண்ணி பிரியாணி ரொம்ப சூப்பரா செய்வாங்க எங்க ஃபேமிலிலே. அதனால இன்னைக்கு நம்ம இதை எப்படியாவது கத்துக்கணும்னு தான் நாங்க பாண்டிச்சேரில இருந்து இங்க வந்திருக்கோம். ஆனியனை நல்லா இப்படி வதக்கி விடணும். பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இவங்க தான் மிஸ்ஸஸ் ரேவதி. நம்ம பாஸ்மதி ரைஸ்ல செய்யறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 hour வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுதான் இப்ப செய்ய போறாங்க. இப்ப நல்லா நம்மளுக்கு ஆனியன் பொன்னிறமா வந்துடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அதில் போட்டுக்கிறோம். இப்ப இதுல பச்சை மிளகா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மர்ஜ் ஆனதும் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியே ஊத்தாம நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா இப்ப இந்த மாதிரி கொத்தி விட்டு நல்லா இதை வதக்கணும். இந்த தக்காளி எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்றோம் நம்ம இப்ப. அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுங்க. பாருங்க தக்காளி எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெறுமனை மிளகாத்தூள் போடுறோம். இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்க தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். ஸோ 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நம்ம புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு புதினாவும் கொத்தமல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியா அழகா சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இவங்க கல் உப்பு தான் போடுறாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி. ஆக்சுவலி இதுல வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கறியை வேக வச்சிருக்கோம். அந்த தண்ணியோட நம்ம இப்ப இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம 5 டம்ளர் தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறோம். எந்த டம்ளர்ல நம்ம அரிசியை மெஷர் பண்றோமோ அதே சேம் டம்ளர்ல நம்ம தண்ணியை அளந்து ஊத்திக்கிறோம். 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்திட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேட்ல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப 1/2 லெமன் நம்ம இதுல ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா இப்ப ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். ரைஸை நம்ம இந்த மாதிரி ஊற வச்சோம் இல்லையா, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அழகா இந்த மாதிரி வடிகட்டிடணும். நல்லா இந்த மாதிரி தலை கொதிக்கணும். இப்ப நம்ம வந்து ரைஸ் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இப்ப டபரால செய்யற மாதிரி தான் குக்கர் மூடாம செய்ய போறோம், விசில் வைக்காம. ஆக்சுவலா டபரால செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு செஞ்சா பெரியவங்களுக்குலாம் மீன் குழம்பு, மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்களுக்காக செஞ்சிருக்காங்க. அதனால இந்த குக்கரே போதும்ட்டு குக்கர்ல செஞ்சிருக்காங்க. நம்ம லிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணாததுனால இப்படியே வெயிட் பண்ணணும். இது நல்லா நம்மளுக்கு ரைஸ் அப்படியே மேல வந்து இந்த தண்ணி எல்லாம் ஆகுற வரைக்கும் பார்க்கணும். தண்ணி எல்லாம் ஸ்டீம் ஆகுற வரைக்கும். ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம லைட்டா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணதால இந்த மாதிரி தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. தண்ணி நல்லா சுண்டுட்டும்.
15 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பலன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி.